அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதான பிரிவினை பார்ப்போம். போலீசாரிடம் ஒரு குற்ற சம்பவம் நடந்த பிறகு புகார் அளிப்பவர்கள் முதல் தகவல் அறிக்கையை கேட்டு பெறலாம். அதுவும் இலவசமாக அந்த நகலை புகார் அளித்தவர் குற்றமுறையீட்டாளர் பெற முடியும். அவ்வாறு கொடுத்த புகாரில் காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் உரிய விசாரணை செய்யாமல் அலைக்கழித்தோ காரணமின்றி காலம் தாழ்த்தி வந்தால் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அது தபால் மூலமாகவோ நேரிலோ கொடுக்கலாம். அவர் அதனை அவருக்கு கீழ் ஒரு அதிகாரியை பிரத்யேகமாக நியமனம் செய்து அந்த சம்பவத்தை பற்றிய விசாரணையை மேற்கொண்டு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லலாம். அவ்வாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தபால் அனுப்பியும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் நேரடியாக இப்பொழுது இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா 2023 BNSS 2023 பிரிவு 175 உட்பிரிவு 3 கீழாக சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை நடுவர் முன்பாக மனு உறுதிமொழி அஃபிடவிட்டோடு சேர்த்து தாக்கல் செய்து சோ தேதியில் இந்த தேதியில் இன்ன சம்பவம் நடந்தது, இத்தனை நேரில் பார்த்த சாட்சிகள், கேள்விப்பட்ட சாட்சிகள், இதில் இந்த அளவிற்கு இழப்பீடு நடந்திருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு நான் இந்த தேதியிலே காவல்துறை பொறுப்பு அலுவலரிடம் மனு கொடுத்தும் விசாரிக்கவில்லை. அதன் பிறகு நான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தபால் மூலமாக அனுப்பியும் விசாரணை இல்லை. அதற்கான தபால் மனுவும் அஞ்சலக ஒப்புதல் அட்டையும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அதையெல்லாம் மனுவாக குறிப்பிட்டு உடனடியாக என்கொயரி செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவும் அதேபோல் ஒரு அஃபிடவிட்டும் தாக்கல் செய்தால் அதனை நீதித்துறை நடுவர் உடனடியாக விசாரித்து அந்த மனுவை நேரடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய பொறுப்பு அலுவலருக்கு அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் காவல் அறிக்கையை தாக்கல் செய்து அதன் பேரில் அந்த மனுவில் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தின் பேரிலான எதிரிகள் மீது குற்ற வழக்கு தாக்கல் செய்வார்கள். அதன் பிறகு குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை தொடங்கும். ஆகவே போலீசார் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என்பதற்காக விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு முறையிட்டு அதன் தொடர்ச்சியாகவும் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் முன்பாக நேரில் ஆஜராகி மனு அஃபிடவிட் மூலமாக BNSS சட்டம் 2023 பிரிவு 175 உட்பிரிவு 3 கீழாக அந்த மனுவை தாக்கல் செய்யலாம். இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.